இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா உங்கள் வாழ்க்கையில் வருவார், உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். அவர் சொல்லுவார், நீ பயப்படாதே மகளே, மகனே பயப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன், நான் இம்மானுவேலா உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு இயேசு சொல்லுவார். திருநங்கைகள் குடும்பத்திலிருந்து விலக்கப்பட்டு வீதி வீதியாக திரியக்கூடிய நிலையை பார்த்து அவங்க அப்படி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சேவையை செய்யணுங்கிறதுக்காக நம்முடைய ஜீசஸ் ரெடீம்ஸ் இயேசு விடுவிக்கிறார் இந்த சபை நிறைய காரியங்களை செஞ்சிட்ருக்காங்க. எண்ணிக்கிட்டே போகலாம். மோகன்சி அப்பாவுக்கும் அவருடைய பணியாளர்களுக்கும் அவருடைய இந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏழை எளிது குடிதுணி இல்லாமல் இருக்குது, கடவுள் அது கொடுக்குறது ரொம்ப நன்றி. நல்ல பிரயோஜனம், கர்த்தருடைய கிருபை எல்லாருக்கும் நல்ல பிரயோஜனம். வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம புது துணி போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை அதனுடைய ஆசையை நம்மளுடைய அப்பா மோகன் அப்பா நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் எல்லாருமே இந்த ப்ரேயரில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. துணிமணி இல்லை ஒரு நல்ல நாளையில் அப்படிங்கிறத அவங்க பூர்த்தி பண்ணுறது பெரிய விஷயம். அப்புறம் கடவுள் ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் அவங்க ஜெபிக்கிறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அநேகருக்கு நாங்கள் இது மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு எங்களுக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்குது. இந்த மாதிரி நாங்களும் செய்யணும்னு சொல்லி மோகன்சிகாரன் சேது ஐயா என்ன உதவி கேட்டாலும் எப்பவும் எங்களை செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். வட்டம் அங்கே எங்களுக்கு அண்ணன் கொடுக்குறதுல எல்லாமே சந்தோஷம்தான். எந்த பொருள் இருந்தாலும் அது ஒரு தரமான பொருளும் அது எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பொருளாக தான் அண்ணன் எப்பயும் கொடுப்பாங்க. இதை மற்ற மக்களுக்கும் நாங்கள் சொல்லி இங்கே கொண்டு ஆண்டவர் அன்பை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுவோம்.